ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, 2 பண்ண போகிறோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி ரொம்பவே சூப்பராக குயிக்காக எல்லாமே வதக்கி அரைச்சி குக்கரில் போட்டு நம்ம மூடி வச்சு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலும்பு குழம்பு பண்ண போகிறோம். மட்டனில் உள்ள எலும்பு வச்சு உருளைக்கிழங்குலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். நல்ல நல்லி எலும்பு எல்லாமே போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா 2 3 டைம் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டனை பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லி எலும்பு ஒரு குக்கரில் மாற்றிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 8 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்தேன். உங்களுக்கு வந்து எப்போதும் எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம மட்டன் கிரேவிக்கு ஒரு மசாலா வந்து வதக்கி அரைச்சிக்கிடுவோம். அது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏலக்காய் ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைக்கும் போது குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக ஒரு 6 7 முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்புக்கு அப்புறம் தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இன்னும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக எவ்வளோக்குள்ளே வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வதக்கி அரைச்சிட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எலும்பும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த எலும்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்லா வெந்து ரெடி ஆகிருச்சு. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு கிரேவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எலும்பு குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி செய்ய பார்த்திங்கன்னா தனி கறியாக எடுத்திருக்கேன். நான் மட்டன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக எல்லாமே போட்டு குக்கரில் மூடி வச்சு எடுத்து விசில் வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக குயிக்காக ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் எண்ணெயிலே. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரைக்கும் போது கொஞ்சமாக ஆயில் விட்டு அரைங்க. நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது எந்த ஆயில்னாலும் சரி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி பாருங்கள். அதோட டிஃப்ரென்ஸே தனியாக நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வதங்குற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம்.
இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம மசால் பொருட்கள் ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலருக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கிறதுனால நான் மட்டன் மசாலா ஆட் பண்ணேன். உங்களுக்கு இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மல்லித்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் இன்றைக்கி வந்து தனி கறியாத மட்டன் வந்து எடுத்திருக்கேன் 1/2 kg அளவுக்கு. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணி இந்த மசாலாவோடு கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோடய வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து விட்டுக்கிடுவோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஏன்னா மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், நம்ம இந்த கிரேவிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கனால ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும். நீங்கள் எப்போதும் நார்மலாக மட்டன் வேக வைக்கும்போது எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 8 விசில் கிட்ட வைக்கிறேன். வச்சுட்டு விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மட்டன் வெந்துட்டுருக்க டைமில் நம்ம எலும்பு குழம்புக்கு எலும்பு வேக வச்சு எடுத்துட்டோம். அந்த குழம்பு சைடில் ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். மட்டன் எலும்பு குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிடுவோம். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இதுக்குமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கல்பாசி, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இது எல்லாம் நல்ல எண்ணெயிலே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆயிடுச்சு. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பச்சை வாசனை போதும், அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிடுவோம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ இதில் மசால் பொருள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிடுவோம். அப்புறம் 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு. இப்போ அடுத்து அதில் என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். இந்த எலும்பு குழம்புனாலே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து தொலி எடுக்காமல் ஆட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக கூட கட் பண்ணி நீங்கள் வந்து குக்கரில் ஒரு விசில் வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குட்டி பீஸாக இருக்கிறனால சீக்கிரம் வந்தாலும் அப்படியே ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மசாலாவோடு கோட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நல்ல நல்லி எலும்பு எல்லாமே சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு. இப்போ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியுமே இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா உருளைக்கிழங்கை வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இது வெந்துட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை.
அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நீங்கள் வேர்க்கடலைக்கு அப்புறம் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வேர்க்கடலை ஆட் பண்ணால் தான் எலும்பு குழம்புக்கு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு பாதி அளவுக்கு உருளைக்கிழங்கு இப்படி வேக வச்சிட்டோம்னா அடுத்து பாதி அளவு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம்ல, அந்த டைமில் மீது இது வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி, நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருந்தால் தான் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லிச்செடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்ல குழம்பும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நல்ல தோசைலாம் நல்லா கொஞ்சம் கனமாக ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிட்டு குழம்ப நல்லா ஊற்றி தோசையை ஊற வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் உள்ள உருளைக்கிழங்குமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிரேவிக்கு வச்சுருந்தோம்னா அதுவும் குக்கரில் விசில்லாம் வந்து நல்ல ஏரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ரொம்பவே கலரே சூப்பராக இருந்துச்சு. கிரேவி அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவல்ச்சு. இது எல்லாமே தோசையோடலாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான குயிக்காக பண்ணக்கூடிய 2 மட்டன் ரெசிபி தான் பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்திங்கன்னா நல்ல மட்டன் கிரேவி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து எலும்பு குழம்பு வச்சுருக்கோம். நல்லா உருளைக்கிழங்குலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.